வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்டர்கல்ச்சரல் ஸ்கில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்டர்கல்ச்சரல் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி டு கம்யூனிகேட், ஒர்க், இன்ட்ராக்ட் வித் பீப்புள் ஃப்ரம் டைவர்ஸ் கல்ச்சரல் பேக்ரவுண்ட். அதாவது நீங்கள் உங்களோட எபிலிட்டி டு ஒர்க் வித், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சென்னையில் ஒரு டீம் இருக்கும், அகமதாபாத்தில் ஒரு டீம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெல்லியில் ஒரு டீம் இருக்கும். அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் டீம் பர்டிகுலர் பர்சன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறவங்க, அதுமாதிரி டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் அதாவது இன்டர் கல்ச்சுரல் ஸ்கில்ஸ்னால் ஏபிள் டு இன்ட்ராக்ட் வித் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் தான் உங்களுக்கு இன்டர் கல்ச்சுரல் ஸ்கில்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீஸ் ஸ்கில்ஸ் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட், ரெஸ்பெக்ட், அடாப்டிங் டு டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் நார்ம்ஸ், பிஹேவியர்ஸ். அதாவது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு அடாப்ட் பண்ண உதவும் மற்ற டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் நார்ம்ஸ் பீப்புள்ஸ் கூட. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. மேக்ஸ் அ பர்சன் கல்ச்சுரலி அஜைல். கல்ச்சுரலி அஜைல்னால் பர்டிகுலர் பர்சன் டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் நார்ம்ஸ் பர்சன்ஸ் பழகிறதுனால அது பர்டிகுலர் பர்சனை கல்ச்சுரலி அஜைலாக வச்சுக்குது. அதனால் இட் அலோவ்ஸ் பர்சன் டு ரெக்கக்னைஸ் ஒன்ஸ் ஓன் கல்ச்சர். அதாவது பர்டிகுலர் பர்சனோட ஓன் கல்ச்சரை ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ண உதவுது. அதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் ஒன்ஸ் ஓன் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், வேல்யூஸ், பிஹேவியர்ஸ். அப்புறம் ரெக்கக்னைஸ் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இன் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். நோட்டீஸிங் வாட்ஸ் காமன் அண்ட் நாட் காமன் ஃப்ரம் அதர் கல்ச்சர்ஸ். அதாவது பர்டிகுலர் பர்சனோட கல்ச்சருக்கும் டிஃப்ரெண்ட் பர்சன் கல்ச்சருக்கும் எது காமனாக இருக்குது, எது காமன் இல்லை அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ண உதவுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ் எம்பத்தி டு டீல் வித் டிஃப்ரென்சஸ். அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ்க்கு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அர்த்தம் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். எதுக்கு நான் தாட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த பெர்ஸ்பெக்டிவ்னா தாட்ஸ் தான் தெரியணும் அந்த மீனிங். ஏன்னா நிறையா கொஷின்ஸில் இந்த பெர்ஸ்பெக்டிவ் டு வேர்ட் ரிப்பீட் ஆகும், சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் ஆஃப் அ பர்சன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர், ஈவன் தர் வியூஸ் ஆர் நாட் சேம் ஆஸ் யூ. இட் ஹெல்ப்ஸ் இன் பிரிட்ஜிங் த கல்ச்சுரல் கேப்ஸ். அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஒரு பர்சன் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்ம கல்ச்சுரலுக்கும் அவங்க கல்ச்சுரலுக்கும் உள்ள நடுவில் இருக்கிற கேப் பிரிட்ஜ் பண்ணிடுவோம். அதுதான் யூஸ் எம்பத்தி டு டீல் வித் டிஃப்ரென்சஸ். இன் ஜென்ரல் சர்க்கம்ஸ்டன்சஸ், என்வாயர்மெண்ட்ஸ் டிஃபைன் லென்சஸ் த்ரூ விச் யூ வியூ த வேர்ல்ட். சர்க்கம்ஸ்டன்சஸும் என்வாயர்மெண்ட்டு, இந்த ரெண்டு சர்க்கம்ஸ்டன்சஸ்னால் நம்மளோட சூழ்நிலைகள், அதுக்கப்புறம் நம்மளோட இருக்கிற என்வாயர்மெண்ட்டு தான் நம்மளோட வியூ நம்ம வேர்ல்டு எப்படி வியூ பண்ணுறோம் அது நம்மளோட சர்க்கம்ஸ்டன்சஸ் என்வாயர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. வாட் ஷேப்ஸ் யுவர் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், அதுதான் உங்களுக்கு சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் என்வாயர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் த ஹேபிட் தட் யூ வுட் ஹாவ் ரிஃப்யூஸ்டு டு சேஞ்ச் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் பிலாங்ஸ் டு கோர். பர்டிகுலர் உங்களோட பழக்கம் யார் என்ன சொன்னாலும் அது மாற்ற மாட்டீங்க, அது கோர் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கேர் அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஹேபிட்ஸ் தட் யூ சேஞ்ச் பிலாங்ஸ்னால், அதாவது பர்டிகுலர் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுறது சொன்னால் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஃப்ளெக்ஸில் இருக்குது. பர்டிகுலர் ஹேபிட்ஸ் ரெஃப்யூஸ் டு சேஞ்சுனா அது கேர். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அதாவது நாட்ஸ், அதாவது என்ன சொல்ல வரோன்னா கான்ஃப்ளிக்ட், எது சோர்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்டு அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சோர்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் 3 இருக்குது பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹவ் யூ see the world is influenced by how you are raised, what your society teaches you and your religious belief. It likes a lens through which you understand things. அதாவது அதாவது உங்களை வச்சு தான், அதாவது உங்களோட பிஹேவியர், உங்களோட தாட்ஸு, உங்களோட சொசைட்டி, ரிலீஜியஸ் பிலீஃபு, இதை வச்சு தான் நீங்கள் வேர்ல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நினைப்பீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதாவது சோர்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் எங்கே உருவாகுதுன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் காம்படென்சி விச் மீன்ஸ் ஹேவிங் அ பாசிட்டிவ் அண்ட் ஓப்பன் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சீயிங் த வேர்ல்ட். கல்ச்சுரல் காம்படென்சி இருந்துச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஓப்பன் ஆட்டிடியூட் இருக்கும். அதாவது வேர்ல்டு வியூ பண்ணும்போது, அதாவது மற்ற பர்சன்ஸை வியூ பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் அண்டு ஓப்பன் ஆட்டிடியூட் இருக்கும் கல்ச்சுரல் காம்படென்சி இருந்துச்சுன்னா. அதுதான் கல்ச்சுரல் காம்படென்சியோட மீனிங்கு. அப்புறம் when we step into unfamiliar cultures, it's like a mirror showing us our own preconceptions. Preconceptionsனா idea formed about someone without having enough information.
அதாவது அவேர் ஆஃப் மைண்ட் செட் ஹேபிட்ஸ் பயாஸ். நம்மளோட மைண்ட் செட்டு ஹேபிட்ஸு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வேறு ஒரு பர்சனை வந்து ஜட்ஜ் பண்ணுவோம். அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு. அவங்கள பற்றி ஒழுங்கா தெரியாமே நம்ம இப்படி ஜட்ஜ் பண்ணுறது தான் தப்பு அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அதாவது வென் வி ஸ்டெப் இன்டு அன்ஃபெமிலியர் கல்ச்சுரல் சிச்சுவேஷன். அன்ஃபெமிலியர் கல்ச்சுரல் சிச்சுவேஷன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்துக்கு போகிறீங்க. இல்லை ஃபஸ்ட்டு டைம் ஒரு பர்சன் வந்து உங்கள் ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் அன்ஃபெமிலியர் கல்ச்சுரல் சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து இட்ஸ் லைக் அ மிரர் ஷோயிங் அஸ் அவர் ஓன் ப்ரீ கன்செப்ஷன்ஸ்னால், நீங்கள் வந்து ஜஸ்ட் அவர் மிரர்னால் நம்மள மாதிரி அவங்க அப்படின்ட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணுவோம். இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த கெஸ்ஸிங் இருக்கிறனால தான் சோர்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸே வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுதான் தீஸ் ஆர் த நாட்ஸ் means your fixed way of thinking is a source of conflict when we interact with people of different culture. இதுதான் உங்களுக்கு அதாவது these are the knots means you finding a way of thinking is a source of conflict when we interact with the people of different cultureனா இந்த பர்டிகுலர் 3 பாயிண்ட்ஸ் தான். அதாவது இந்த பாயிண்ட் விட்டுருங்க. கல்ச்சரல் காம்பிடென்சி மீன்ஸ் ஹேவிங் அ பாசிட்டிவ் அண்ட் ஓப்பன் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சீயிங் த வேர்ல்டு. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை விட்டுட்டு மீதி 3 பாயிண்ட்டு தான் இதான் ஃபிக்ஸ்டு வே ஆஃப் திங்கிங். அதாவது நாட்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு வே ஆஃப் திங்கிங் இருக்குது. அந்த ஃபிக்ஸ்டு வே ஆஃப் திங்கிங்னால தான் இந்த பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு வே ஆஃப் திங்கிங்னா அந்த 3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அதனால தான் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பீப்புளுக்குள்ளே வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போது இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.